நம் இந்திய நாட்டிற்கான புதிய அரசியலமைப்பினை உருவாக்க இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை 1946 அமைக்கப்பட்டது. 1946 டிசம்பர் 9ஆம் நாள் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் சின்ஹாவிற்கு பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணியை வரைவு குழுவிற்கு அளித்தது. 1947 ஆகஸ்ட் 29ஆம் நாள் வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்டார். இக்குழுவின் உறுப்பினர்களாக என். கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் K.M. முன்சி, சையத் முகமது சாதுல்லா, P.L. மிட்டர், என். மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, T.B. கைதான் ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள். இக்குழுவானது இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்ந்து படித்து அவற்றில் உள்ள தகுதிமிக்க சிறப்பு குற்றங்களை ஏற்றுக்கொண்டது. அரசியல் நிர்ணய சபை 1950 ஜனவரி 24ஆம் நாள் கடைசியாக கூடியது. 1950 ஜனவரி 26ஆம் நாளில் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்நாளையே நாம் குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். 1929ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி பூர்ண சுயராஜ்யம் 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு 22 பாகங்களையும் 12 அட்டவணைகளையும் 449 சரத்துக்களையும் கொண்ட நமது குடிமக்கள் நாட்டிற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை அடிப்படை கடமைகளாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ளது. நமது அடிப்படை கடமைகளில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் காரணிகளாக நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி காத்தல், நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை கொள்ளுதல், சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க முனைத்தல், நம்முடைய பண்பாடு மற்றும் பன்முக பாரம்பரிய கலாச்சாரத்தின் மேன்மையை மதித்து பாதுகாத்தல், நாட்டின் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், வன்முறையை கைவிடுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம்.